ஹலோ மக்களே, வெல்கம் டு யாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவை அண்ட் முந்திரி திராட்சை ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. பாதாம் ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி ஒரு டேபிள் ஸ்பூன், இது சும்மா ஃப்ளேவருக்காக தான், சூப்பராக இருக்கும். 3 ஏலக்காய், ஒரு கப் சர்க்கரை, 2.5 கப் தண்ணி. வாங்க இப்போ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாகறவளுக்கு வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. திராட்சை நெய்யில் போட்ட உடனே அது பலூன் மாதிரி நல்லா பெருசாகும், அது வரைக்கும் வறுத்தா போதும். அடுத்து நம்ம அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து ரவையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த ரவை கூடயே ஒரு 1/2 பிஞ்ச் கேசரி பவுடரும் எடுத்து வச்சுக்கோங்க, கலருக்காக தான். ஒரு சிலருக்கு இந்த கலர் பவுடர் சேர்த்தா நமக்கு பிடிக்காது, அதனால் சேர்க்காமையும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரவை வறுத்த அதே கடாயில் 2.5 கப் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கும்போது ரவையை சேர்த்து கை விடாமல் நல்லா கலரணும். ஏன்னா ரவை போட்ட உடனே கெட்டி ஆகிடும், அந்த கெட்டி இல்லாமல் நல்லா கலரிட்டே இருங்க. இந்த ரவையை நல்லா கை விடாமல் கெட்டி இல்லாமல் நல்லா கலரிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ரவை நல்லா சூப்பராக வெந்துடும். ரவை நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக நான் இன்னும் 1 டீஸ்பூன் நெய் விட்டு கலரிக்கிட்டேன். நெய் விட்டு நல்லா கலர்னோடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த ரவை இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலரை விட்டுட்டு அதில் 3 ஏலக்காய் இருக்குது, அதையும் நம்ம இடித்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா சேர்த்து கலர்ன உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை பாதாமை சேர்த்து மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலருங்க. நெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் நெய் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நான் நெய்யிலே செஞ்சுருக்கேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி முந்திரி திராட்சை நெய் எல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வில் அப்படி ஒரு கலர் இப்படி ஒரு கலர் இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கேசரி ரெடி. ஸ்வீட்டும் பக்காவாக இருக்கும், அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுற தட்டுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.